வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி மசாலா பண்ண போறோம். இது கமகமன் வாசனையோட ரொம்ப டேஸ்டா இருக்கும். சாதத்துக்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்திக்கு தொட்டு சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே சூப்பரா இருக்கும். வாங்க இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வரைக்கும் தமிழ் ஃபுட் கார்னர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் காலிஃப்ளவரை இந்த மாதிரி சைஸ் துண்டுகளா கட் பண்ணி வச்சிருக்கேன். அந்த காலிஃப்ளவரை இந்த பாத்திரத்துல சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமா கல் உப்பு, சூடான தண்ணியை முங்குற அளவுக்கு சேர்த்துக்கங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த உப்பு கலந்த தண்ணியில இந்த காலிஃப்ளவர் 2 நிமிஷத்துக்கு இருக்கட்டும். இந்த ப்ராசஸ் பண்ணோம்னா காலிஃப்ளவர் உள்ள கண்ணுக்கு தெரியாத பூச்சியெல்லாம் இந்த தண்ணியிலேயே விழுந்துரும். நமக்கு காலிஃப்ளவரும் சுத்தமாயிரும். இப்ப 2 நிமிஷம் ஆச்சு. இதுல உள்ள தண்ணியை கொட்டிட்டு மறுபடியும் 2 தடவை வாஷ் பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து இந்த பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடாகட்டும். சூடாயிடுச்சு. அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன பீஸ் பட்டை, 4 கிராம்பு, 2 ஏலக்காய். இது எல்லாம் வறுபட்டு நல்ல ஒரு வாசனை வரட்டும். அடுத்து இதில் 1 இன்ச் அளவுள்ள இஞ்சி கட் பண்ணி வச்சிருக்கேன். 5-6 பல் பூண்டு தோல் உரிச்சு வச்சிருக்கேன். இதையும் சேர்த்து லைட்டாக வதக்கிக்கலாம். கூடவே 5-6 மிளகையும் சேர்த்து வறுத்துக்கங்க. நம்ம சேர்த்து இஞ்சி பூண்டு லைட்டா வதங்கிடுச்சு. இது கூட 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி ரஃப்பா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயமும் லைட்டா வதங்கட்டும். வெங்காயத்தையும் லைட்டா 1 நிமிஷம் போல வதக்கியாச்சு. கலர் மாறணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்து இதுல 2 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்துட்டு இந்த தக்காளியும் வதங்கி வரட்டும். மசியணுங்கிற அவசியம் கிடையாது, வதங்கினா மட்டும் போதும். இப்ப தக்காளியும் ஓரளவு வதங்கி இருக்கு. இதுல ஒரு 5-6 புதினா இலைகளை சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த புதினா இலைகள் இருந்தா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா பரவாயில்ல. புதினா இலைகள் சேர்த்து நல்லா ஒரு வதக்கி விட்டாச்சு. இது எல்லாமே நல்லா ஆறட்டும். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட ஒரு 7-8 முந்திரி சேர்த்துக்கங்க. நல்லா இருக்கும், கிரீமியா டேஸ்டா இருக்கும். இதுல அளவா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் விழுதா அரைச்சுக்கலாம். காலிஃப்ளவரும் கிளீன் பண்ணியாச்சு, மசாலாவும் அரைச்சாச்சு. அடுத்து இந்த கடாயில 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா கிளீன் பண்ண காலிஃப்ளவரை இதுல சேர்த்துட்டு இந்த எண்ணெயிலேயே இந்த காலிஃப்ளவரை நம்ம வதக்கிட்டே இருக்கணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி சேர்க்க போறோம். இந்த மாதிரி வதக்கிட்டு பண்ணோம்னா இந்த டிஷ் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்ப 2 நிமிஷமா வதங்கிடுச்சு. இது கூட 1/2 கப் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்க்கிறேன். இப்ப இந்த பச்சை பட்டாணி காலிஃப்ளவர் 2யுமே நிதானமான தீயில வச்சு 4-5 நிமிஷத்துக்கு வதக்கிக்கங்க. நான் ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணிங்கிறதுனால காலிஃப்ளவரோடு சேர்த்து வதக்குறேன். நீங்க ஃப்ரோசன் பட்டாணி எடுத்தீங்கன்னா நம்ம மசாலா வதக்கிட்டு காலிஃப்ளவர் சேர்க்கும் போது இந்த பட்டாணியை சேர்த்தா போதும். 4 நிமிஷமா காலிஃப்ளவரும் பச்சை பட்டாணியும் எண்ணெயிலேயே வதங்கிடுச்சு. இதை தனியா எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதுக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா கட் பண்ணி சேர்த்து இந்த வெங்காயம் அதனுடைய கலர் ஓரளவு மாறி வர வரைக்கும் வதக்கிக்கங்க. வெங்காயத்தோட கலர் ஓரளவு மாறி வந்திருக்கு. இது கூட கொஞ்சமா கறிவேப்பிலை இலைகள், 1 பச்சை மிளகாய் கீரி சேர்த்திருக்கேன். இதையும் லைட்டா வதக்கிட்டு ஸ்டவ்வோட தீயை நல்லா குறைச்சிருங்க, இல்லைன்னா ஆஃப் பண்ணிருங்க. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள்,
நம்ம மசாலா வதக்கும் போது இஞ்சி பூண்டு மிளகு கிராம்பு இதெல்லாம் சேர்த்திருக்கோம். இப்போ ஒரு பச்சை மிளகாய் வேற சேர்த்திருக்கோம். அதனால 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் கரெக்டா இருக்கும். நீங்க உங்களுடைய காரத்துக்கு தகுந்தபடி சேர்த்துக்கங்க. கூடவே 2 டீஸ்பூன் கொத்தமல்லி தூளும் சேர்க்கிறேன். மசாலாலாம் சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். இது கூட நம்ம வதக்கி அரைச்ச அந்த மசாலாவை சேர்த்து இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்ப 2 நிமிஷத்துக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து வதங்கி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இருக்கட்டும். இந்த மாதிரி ஓரங்கள்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா நம்ம வதக்கின காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி ரெண்டையுமே சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இந்த மசாலாலேயே நல்ல ஒரு பரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு மசாலா கறி பண்ணி பாருங்க. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப சூப்பரா மட்டன் டேஸ்ட்லயே இருக்கும். மசாலால இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு இது கூட 3/4 கப்பு சூடான தண்ணி சேர்க்கிறேன். இந்த மாதிரி சூடான தண்ணி சேர்த்தோம்னா மசாலா நல்லா நீர்த்து போகாம இருக்கும். இது கூட 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்க்கிறேன். இது ஆப்ஷனல் தான், நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வதக்கும் போது பட்டை கிராம்பெல்லாம் சேர்த்து வதக்கியிருக்கோம். நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டுடலாம். இந்த மசாலாவோட சேர்ந்து காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி ரெண்டுமே கரெக்டா வெந்து வரட்டும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்ல வச்சிருங்க. இடையில ஓபன் பண்ணி பார்த்து கிண்டி விட்டு செக் பண்ணி பார்த்துக்க. நம்ம சேர்த்த இந்த காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி ரெண்டுமே வெந்து வர்றதுக்கு 8 ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். இப்ப 10 நிமிஷம் ஆச்சு. மசாலாலாம் வத்திருச்சு. காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி ரெண்டுமே நல்லா கரெக்டா வெந்துருச்சு. அடுத்து இதுல 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி இலைகள் சேர்த்துக்கலாம். இது வீட்டிலேயே ரெடி பண்ண கசூரி மேத்தி இலைகள். கொஞ்சமா பொடியா கட் பண்ண கொத்தமல்லி இலைகள். அவ்வளவுதான். நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கமன் வாசனையோட சூப்பரான டேஸ்ட்ல காலிஃப்ளவர் பச்சை பட்டாணி மசாலா கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.